Hello guys, welcome to our channel. Why education is important. நம்ம லைஃபுக்கு எஜுகேஷன் ஏன் முக்கியம், எந்த அளவு முக்கியம் அப்படிங்கிறத என்னைக்காச்சும் யாராவது யோசித்து பார்த்துருப்பீங்களா? ஓகே, ரொம்ப கம்மியான பேர் தான் யோசிச்சே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குமே எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஒன்ஸ் அந்த இடத்துல போய் இருந்தால் தான் அதை நம்ம முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஹோட்டலில் பார்ட் டைமாக சர்வராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி வேலை பார்க்கும்போது என்னோடய ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா 5 to 12, ஒரு 7 மணி நேரம். ஓகே, 7 hours ஒர்க் இருக்கும். அதுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கொடுப்பாங்க சேல்ரி. ஓகேவா? இது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது. தென் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜாபுக்கு போயிட்டுருக்கும்போது, அதாவது இப்போ என்னோடய ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா 10 to 5. இதுவுமே 7 hours தான். பட் இதுலேயுமே ஒரு 30 minutes ஓகே லஞ்ச் பிரேக்கில் போயிடும். தென் ஆஃப்டர் 3:30 கஸ்டமர்ஸ் அவ்வளோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ எப்படியும் ஒரு 5 to 6 hours தான் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ என்னோடய சேல்ரி அப்ராக்சிமேட்டாக 1500 பெர் டே இருக்கும். ஓகேவா? ஸோ 150, 1500, ஒரு 10 times ஆஃப் சேல்ரியா? ஆக்சுவலாக இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சிருப்பீங்க. ஓகே, எஜுகேஷன் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் லைஃப்பில் இந்தளவு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய மாதிரி பேச தான் செய்வாங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நம்ம அதெல்லாம் ஒரு கேர் பண்ணவே கூடாது இப்போ இந்த டைமில். ஓகேவா? ஸோ கூட இருக்கிறவங்க பேசுகிறாங்க, மாமனார் மாமியார் பேசுகிறாங்க, அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த டைமில் அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் எப்போவுமே ரொம்ப ஒரு ஜாலியாக, சேலஞ்சிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது லைஃப்பில். ஸோ இதெல்லாம் லைஃப்பில் ஒன்ஸ் தான் வரும். ஸோ அதை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த ஜேர்னியை அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டமாக எடுத்துக்காதீங்க. எப்போவுமே எந்த விஷயத்தையுமே ஒரு ஜாலியாக, இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஓகேவாக ஃபீல் இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் தோணும். அதனால் அப்படி நீங்கள் எடுத்துக்காதீங்க. யார் எந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணாலுமே அதையும் நீங்கள் ஜாலியாக எடுத்துகிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட மூவ் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக நம்ம போடுற ஒவ்வொரு எஃபோர்ட்டுக்குமே அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அதனால் எல்லாருமே மனம் தளராமல் அப்படியே எஃபோர்ட்டை போட்டுகிட்டே இருங்க. இப்போ எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு முக்கியமாக உங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் இது தான். எஜுகேஷன் கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணுறது, படிக்கிறது, எஃபோர்ட் போடுறது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண தான் போகிறோம். ஓகேவா? அதனால் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. எல்லாம் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் மார்க் டெஸ்ட்லேயே உங்களோட ஸ்கோர் பார்க்கும்போதே எனக்கு எல்லாம் தெரியுது. ஸோ எல்லாம் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. சீக்கிரமாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு மெயின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நல்லா பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே கைஸ், தேங்க்யூ.